ஹாய், நான் நிஷா மேக்கப் டிப்ஸ் பண்ணுறேன். எங்கே போய்ட்டுருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடல் பிளாக் தாங்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. சரி பைக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. ஏன்னா தெரியாத ஊர், கொஞ்சம் கிராமன்றனால கேட்டு போயிட்டோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி போயிட்டோம். எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 1 hour ட்ராவல் ஆயிடுச்சு. அதுலேயே எங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. அந்த வண்டியில் போயிட்டு இருந்தது. நாங்கள் கிட்டக்க தான் இருந்து எடுத்துகிட்டு போனால் அது ஒரு 1 hour ஆயிடுச்சு. மாதானம் இப்படி பச்சை மாதானம் அப்படின்றாங்க. மாதானன்றது கிட்டக்க இருக்குது, பச்சை மாதானம் கொஞ்சம் தூரம் போகுது. சரி உங்கள் வீடு நல்லா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அழகாக அவங்க வீடு போய் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். பக்கத்தில் சுற்றி நல்லா வயல் தோப்புங்க, நல்லா இருந்தது. சுற்றி நல்ல தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இயற்கையான ரசிச்சுட்டு நல்லா அரப்பெல்லாம் அரைப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தா சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சமையல் குறிப்பு டிப்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ரொம்ப வெக்கப்பட்டு ஃபோட்டோவே காட்ட முடியாது, வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல நீங்கள் இப்போ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஐப்ரோலாம் கொஞ்சம் கம்மி தான். சரி நான் எனக்கு எப்படின்னா என்னுடைய ஐ மேக்கப்பும் ஐப்ரோவும் நல்லா ப்ராடாக இருக்கணும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சாலே ஃபேஸ் நல்லா லுக் வந்துடும் எனக்கு தெரியும். அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பண்ணியாச்சு. ஒரு டோன் 2 டோன் கொஞ்சம் பிரைட்டாகவே காமிச்சேன். அவங்களுக்கு நல்லா சாக்லேட் ஸ்கின்னுன்றனால ஐ மட்டும் கொஞ்சம் சின்ன கண்ணு கொஞ்சம் போல்டாக காமிச்சேன். இதாங்க ஃபைனல் லுக்கு. உங்களுக்கு இந்தமாரி யாருக்காவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிதம்பரம் சரௌண்டிங் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் உங்களுக்கு தரேன். யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த ஊர்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம். இது ஃபஸ்ட்டு சாரீ அப்படின்னால அவங்க பரிசுத்துக்கு ஏதோ தருவாங்க அப்படின்னால ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டலை. அதனால் அதே சாரியில் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்க விட மாட்டாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால இது ஃபஸ்ட்டு லுக்குங்க. இது அவங்க கொடுத்த பரிசு சாரீ லுக். இதுதான் செகண்ட் சாரீ. உங்களுக்கும் இந்தமாரி யாருக்காவது மேக்கப் பண்ணணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.